கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஜனங்களுடன் கூட இருப்பது என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தில் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் எப்படியாக நடக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த 12ஆம் அதிகாரத்தில் மிகவும் அருமையாக எடுத்துரைக்கிறார். அதிலும் இன்றைய தியான வசனத்தில் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்கிறார். துக்கப்படுகிறவர்களுடன் சேர்ந்து நாமும் துக்கமாக இருப்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் மற்றவர்களின் சந்தோஷத்தில் நாமும் சேர்ந்து சந்தோஷப்படுவது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. மற்றவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் அநேகம் சவால்களை எதிர்த்து நின்று வெற்றி பெற்று ஆசீர்வாதமாக இருக்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த சமயத்தில் அவர்களுடன் கூட இருப்பவர்கள் அவர்களின் வெற்றியில் ஆசீர்வாதத்தில் பங்கு பெற்று சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து மற்றவர்களின் ஆசீர்வாதங்களை பார்த்து சந்தோஷப்படாமல் பொறாமைப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதனால்தான் பவுல் இங்கே சந்தோஷப்படுகிறவர்களுடன் சந்தோஷப்படுங்கள் என்கிறார். சந்தோஷப்படுகிறவர்களுடன் சேர்ந்து நாமும் சந்தோஷப்பட வேண்டும். யாரெல்லாம் துக்கப்படுகிறார்களோ அவர்களின் துக்கம் நீங்கி ஆறுதல் அடையும்படியாக அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். ஆறுதலான வார்த்தைகளினால் அவர்களை பலப்படுத்த வேண்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களுடன் கூட இருப்பவர்களின் துக்கத்திலும் சந்தோஷத்திலும் அவர்களுடன் துணையாக நின்று அவர்களை ஆறுதல் படுத்தவும் பலப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.